ஒரு 4000 கோடி பட்ஜெட்டில் ஒரு இந்தியன் சினிமா வெளிவர போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை நீ கண்டிப்பாக நம்பித்தாங்க ஆகணும். ராமாயணன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. இந்த ராமாயணன் கதையை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை படிச்சிருப்பீங்க. இதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அதை தாங்க இப்போ இந்தியன் சினிமாவில் பண்ண போகிறாங்க. 100 கோடி இல்லை, 200 கோடி இல்லை, கிட்டத்தட்ட 4000 கோடி கிட்ட செலவு பண்ணி இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் லெவலில் 8 அவார்டு கிட்ட வாங்கினா ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த போகுது. அதனால் நீங்கள் விஎஃப்எக்ஸ் சைடில் எந்த ஒரு குறையுமே எதிர்பார்க்க முடியாது. இசைன்னு சொல்லவரில் கிட்டத்தட்ட 2 பேரை போட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானும் இன்னொரு இசை அமைப்பாளரும் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் மெயினாக நடிக்கிறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ரன்வீர் கபூர், அடுத்து வந்து யாஸ் வந்து படத்தில் நடிக்கிறாங்க. இது 2 பேருமே ஒரு மெயின் கேரக்டரில் கொடுக்குறாங்க. ராமனா வந்து ரன்வீர் கபூரையும், ராவணனா வந்து யாஸையும் வந்து இந்த படத்தில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சீதா கேரக்டர் நம்ம சாய் பல்லவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி மித்தாலஜியான மூவி நிறையா பார்த்துருப்போம், இது ரிலேட்டடாகவே நிறைய மூவி பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா வந்து இதை வந்து நாங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமே இந்த கதையை புரியுற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளோ பட்ஜெட் போட்டு இவ்வளோ ரெடி பண்ணி இந்த மூவியை வந்து இறக்க போகிறாங்க. நம்ம நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட்டாக ஆடியோ புதுசுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி வந்து பயங்கரமாக தோல்வி அடைஞ்சது படம் போச்சு. ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸ் ஒழுங்காக இல்லாத காரணத்தினாலே அந்த படம் வந்து பயங்கரமாக ரிஜெக்ட் ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க் டீம் வந்து 8 அவார்டு கிட்டத்தட்ட வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த மூவி வந்து இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ப்ரோமோ வச்சு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரை மட்டும் நீங்கள் கேளுங்களேன், உண்மையிலே வேறு மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஆடி புருஷோட பல கோடி மடங்கு பெட்டராக இருக்கும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் 2026 இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி 2027 இந்த படத்தை செகண்ட் பார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அது ரெண்டுமே சேர்த்தா வந்து 4000 கோடி பட்ஜெட்டில் வந்து எடுக்கிறாங்க. இந்த 2 பார்ட்டுமே ஒரே சைடில் முடிச்சிருவாங்க. இதை பிரிக்கக்குள்ள மட்டும் பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நான் பேசணும் இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 4000 கோடி பட்ஜெட்டை விட இந்த படத்தில் மேக்கிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எப்படி கொண்டு வர போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மிக எதிர்பார்ப்பாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோவே வேறு லெவலில் மிரட்டியிருந்தாங்க. பொறுத்து பார்ப்போம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சி நம்ம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.